நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் நியூஸ் 24 முதல் 7 வரை இன்றைய முக்கிய செய்திகள். ஷேக் ரத்வான் படுகொலை செய்யப்பட்டார். பள்ளி முகாம் குண்டுவெடிப்பில் குடும்பங்கள் படுகொலை செய்யப்பட்டனர். ஹமாஸ் பணைய கைதிகள் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டாலும் இஸ்ரேல் காசாவை கைப்பற்றும் என்று நெதன்யாகு கூறினார். பல தோல்வியுற்ற முயற்சிகளுக்குப் பிறகு ஐடிஎஃப் தெற்கு இஸ்ரேல் மீது ஹவுத்தி ட்ரோனை வீழ்த்தியது. ஈரானின் இராணுவத் தலைமை கடற்படை பயிற்சி தலைப்புச் செய்திகளில் முதலிடத்தில் இருப்பதால் எந்தவொரு ஆக்கிரமிப்பிற்கும் வலுவான பதிலடி கொடுப்பதாக உறுதியளிக்கிறது. ஈராக்கிய குர்திஷ் படைகள் கொடிய மோதல்களுக்குப் பிறகு எதிர்க்கட்சித் தலைவரை கைது செய்தன. ஏமனின் தாமர் முழுவதும் 51 சதுக்கங்களில் நடைபெற்ற வெகுஜன பேரணிகள் காசாவுடனான ஒற்றுமையை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன, அச்சுறுத்தல்களை நிராகரித்தன. இனி விரிவான செய்திகள். ஷேக் ரத்வான் படுகொலை செய்யப்பட்டார். பள்ளி முகாம் குண்டுவெடிப்பில் குடும்பங்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். வெள்ளிக்கிழமை காசா பகுதியில் இஸ்ரேலிய வான்வழித் தாக்குதல்களில் 34 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். இதில் காசா நகரில் உள்ள ஒரு பள்ளிக்குள் தஞ்சம் புகுந்த 12 பேர் உட்பட. இஸ்ரேலிய டாங்கிகள் குடியிருப்புப் பகுதிகளை நோக்கி தொடர்ந்து முன்னேறி வருவதால் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கானோர் தப்பி ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. காசா நகரில் மட்டும் 30 பேர் கொல்லப்பட்டதாகவும் மீதமுள்ளவர்கள் சிப்பின் பிற பகுதிகளில் பதிவாகியுள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. ஷேக் ரத்வான் சுற்றுப்புறத்தில் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தஞ்சம் புகுந்த அமர் இப்னு அல் ஆஸ் பள்ளியை இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்கின. குழந்தைகள் உட்பட 12 பேர் கொல்லப்பட்டனர். இறந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்படுவதை வீடியோ காட்சிகள் காட்டுகின்றன. சில மணி நேரங்களுக்கு முன்பு அதே பகுதியில் நடந்த மற்றொரு தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 5 பேர் கொல்லப்பட்டனர். அருகிலுள்ள அல்ஷாதி அகதிகள் முகாமில் 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் வான்வழித் தாக்குதலில் கொல்லப்பட்டனர். ஹமாஸ் பணைய கைதிகள் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டாலும் சரி, இஸ்ரேல் காசாவை கைப்பற்றும் என்று நெதன்யாகு கூறினார். வியாழக்கிழமை ஒளிபரப்பான ஒரு நேர்காணலில் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் மீது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது தாக்குதல்களைத் தொடர்ந்தார். மேற்கில் உள்ள பயங்கரவாத குழுக்கள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்களை கான்பெரா சமாதானப்படுத்துவதைக் கண்டித்தார். ஹமாஸ் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டாலும் காசா முழுவதையும் இராணுவ ரீதியாக கைப்பற்றும் திட்டங்களைத் தொடருவதாகவும் அவர் சபதம் செய்தார். அவர் ஒரு பொது ஊழியராக நற்பெயர் பெற்றவர் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் இந்த ஹமாஸ் பயங்கரவாத அரக்கர்களை எதிர்கொள்வதில் அவர் காட்டிய பலவீனத்தால் அவரது சாதனை என்றென்றும் களங்கப்படுத்தப்பட்டுள்ளது என்று நான் நினைக்கிறேன். ஸ்கை நியூஸ் ஆஸ்திரேலியாவுக்கு அளித்த பேட்டியில் நெதன்யாகு அல்பானிஸ் பற்றி கூறினார். பல தோல்வியுற்ற முயற்சிகளுக்குப் பிறகு தெற்கு இஸ்ரேல் மீது ஐடிஎஃப் ஹவுதி ட்ரோனை வீழ்த்தியது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் ஏவப்பட்ட ட்ரோன் வெள்ளிக்கிழமை தெற்கு இஸ்ரேலில் பல இடங்களில் சைரன்களை எழுப்பியது. பல தோல்வியுற்ற முயற்சிகளுக்குப் பிறகு இஸ்ரேலிய விமானப்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த சம்பவத்தில் சேதம் அல்லது காயங்கள் ஏற்பட்டதாக எந்த தகவலும் இல்லை. காசா பகுதி மற்றும் எகிப்து எல்லைகளுக்கு அருகிலுள்ள பல சமூகங்களில் இந்த ட்ரோன் சைரன்களை எழுப்பியது. அதை வெற்றிகரமாக இடைமறிப்பதற்கு முன்பு அதை சுட்டு வீழ்த்த பல முயற்சிகளை மேற்கொண்டதாக இராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் ஹவுத்திகள் இஸ்ரேலைத் தாக்க மேற்கொண்ட சமீபத்திய முயற்சியாகும். ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் பென் குரியன் விமான நிலையத்தை குறிவைத்ததாக கூறி ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவினர். ஈரானின் இராணுவ தலைமை கடற்படை பயிற்சி தலைப்புச் செய்திகளில் முதலிடத்தில் இருப்பதால் எந்தவொரு ஆக்கிரமிப்பிற்கும் வலுவான பதிலடியை வழங்குவதாக உறுதியளிக்கிறது. இராணுவ ஆர்டேஷ் தலைமை மேஜர் ஜெனரல் அமீர் ஹடாமி பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் அஜீஸ் நசிர்சாதேவுக்கு அனுப்பிய செய்தியில், நாட்டின் கௌரவமான புதல்வர்கள் எந்தவொரு தீய ஆக்கிரமிப்பாளரையும் தண்டிக்க தயாராக உள்ளனர் என்றும், மேலும் நசுக்கும் மற்றும் வருத்தத்தை தூண்டும் பதிலை வழங்க தயாராக உள்ளனர் என்றும் கூறினார். சமீபத்திய மோதலில் நாட்டின் வெற்றிக்கு இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனியின் வழிகாட்டுதலின் கீழ் தேசிய ஒற்றுமைக்கும் தீயவர்களின் புனிதமற்ற கூட்டணிக்கு எதிராக ஈரானிய மக்களின் எதிர்ப்பிற்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். ஜூன் 13 முதல் ஜூன் 24 வரை ஈரானும் இஸ்ரேலும் சண்டையிட்டன. பின்னர் நாட்டின் இராணுவம், அணுசக்தி மற்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்பை குறிவைத்து ஈரானிய மண்ணில் எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் தாக்குதல்களை நடத்தின. இருப்பினும் ஈரானிய ஏவுகணைகள் ஆற்றின் வான் பாதுகாப்பு ஆயுதக் களஞ்சியத்தின் குறிப்பிடத்தக்க பகுதியை தீர்ந்து இஸ்ரேலிய நகரங்களின் பெரும் பகுதியை இடிபாடுகளில் விட்டுச் சென்றதால்
இஸ்ரேலியர்கள் அமெரிக்கர்கள் மூலம் போர் நிறுத்தத்தை கேட்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஈராக்கிய குர்திஷ் படைகள் கொடிய மோதல்களுக்குப் பிறகு எதிர்க்கட்சித் தலைவரை கைது செய்தன. தலபானி தங்கியிருந்த சுலைமானியாவில் உள்ள ஒரு ஹோட்டலை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கையில் அவரது சகோதரர்கள் போலாட் மற்றும் அசோ மற்றும் பல காவலர்களும் கைது செய்யப்பட்டனர். தலபானியின் ஆயுதக் குழுவின் தளபதி ரெப்பார் கானி சோதனையின் போது சரண்டெந்து விசுவாசத்தை மாற்றிக்கொண்டார். ஆளும் குர்திஸ்தான் தேசபக்க ஒன்றியத்தின் முன்னாள் இணைத் தலைவரும் KRG இன் உளவுத்துறை சேவையின் முன்னாள் தலைவருமான தலபானி இப்போது எதிர்க்கட்சி மக்கள் முன்னணிக் கட்சியை வழிநடத்துகிறார். அவரது கைது TUK-க்குள் நீடித்த அதிகாரப் போராட்டத்துடன் தொடர்புடையது. குறிப்பாக 2021 இல் கட்சியின் மீது கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்த அவரது உறவினர் பாத்தில் தலபானியுடன் தொடர்புடையது. தமர் முழுவதும் 51 சதுரங்களில் நடந்த வெகுஜன பேரணிகள் அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சாமல் காசா நிராகரிப்பதில் ஒற்றுமையை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன. தமர் மாகாணத்தில் வெள்ளிக்கிழமை 51 சதுரங்களில் காசாவுடன் உறுதியான நிலைப்பாடு என்ற முழக்கத்தின் கீழ் பாரிய பேரணிகள் நடைபெற்றன. இதில் பங்கேற்பாளர்கள் பாலஸ்தீன நோக்கத்திற்கு அசைக்க முடியாத ஆதரவை வெளிப்படுத்தினர் மற்றும் சியோனிச குற்றங்கள் மற்றும் அரபு உடந்தையை கண்டித்தனர். பேரணிகள் காசாவை ஆதரிப்பதில் பெருமையை எடுத்துரைத்தன, மேலும் கொடுங்கோன்மையை எதிர்கொள்வதற்கும் ஒடுக்கப்பட்டவர்களுடன் நிற்பதற்கும் ஒரு வழிகாட்டியாக புனித குரானுக்கு நேர்மையாக திரும்ப வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தின. பங்கேற்பாளர்கள் காசாவிற்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய குற்றங்களை கண்டித்தனர் மற்றும் அலக்சா மசூதி இழிவுபடுத்தப்பட்டது குறித்து அரபு மற்றும் இஸ்லாமிய மௌனத்தை கண்டித்தனர். பாலஸ்தீன எதிர்ப்பை ஆதரிப்பதிலும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான ஜிஹாத் பாதையை பின்பற்றுவதிலும் ஏமனின் உறுதியான நிலைப்பாட்டை கூட்டத்தினர் உறுதிப்படுத்தினர். இந்த கடமையில் தயக்கம் காட்டுவது அவமானத்தை மட்டுமே தரும் என்று எச்சரித்தனர். இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி.